ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிளம்பி நம்ம பேச போகிற தலைப்பு, மற்றவங்க செய்யறதையே நமக்கு பொருந்தாது. மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை கிளைம் பண்ணுறாங்க. சில பேர் இதோ ரெடிமேட் போர்ட்ஃபோலியோன்னுவாங்க, சில பேர் இதோ ரெடிமேட் ஸ்டாக் செலெக்ஷன்வாங்க, சில பேர் இண்டெக்ஸ் ரெடிமேடாக இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னுவாங்க, சில பேர் இந்த ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, ஒரு விருப்பு இருக்குது. நிச்சயமாக எனக்கும் அந்த மாதிரி நிறைய விருப்புகள் இருக்குது. ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் செய்கிற விஷயத்தை நாம் செய்யணும் அப்படின்னு கிளம்பலாமா? ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாரும், நான் உட்பட, டெய்லி உங்கள்கிட்ட பேசுகிறோம். சில பேர் மணிக்கு ஒரு தடவை பேசுகிறாங்க ட்விட்டரில். இப்படி அடிக்கடி உங்கள்கிட்ட பேசுகிறவங்க டெஃபினட்டாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும். அவங்களுடைய எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நீங்கள் அவங்க செய்கிறதே நம்ம செஞ்சுட்டா போருமே, நம்ம அதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டை எடுக்க முயற்சிக்கலாம். ஆனால் அப்படி செய்யறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பல பேர் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு உட்கார்ந்த இடத்துல காசு வரும், இன்னொருத்தருக்கு சொத்து இருக்கும், சொத்துலேருந்து வருமானம் வரும், மூணாவது ஒருத்தருக்கு ஃபுல்லாக கம்பெனியெல்லாம் விற்று சொத்தெல்லாம் விற்று பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலிக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நபர்கள் தங்கள் இன்வெஸ்டிங்கை அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அந்த என்ஜாய்மெண்ட் தான் அவங்களை இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸ் ஆகவும், புதிய விஷயங்களை தேடி போகவும், நடக்குமா நடக்காதான் தெரியாத விஷயங்களில் கூட தைரியமாக நுழையிறதுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. பட் ஒரு சேலரிட் பர்சன் இன்றைக்கி சேவ் பண்ணுற பணத்தை நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்ட வேண்டியவர்கள், காலேஜில் சேர்க்கறதுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் கிடையாது, இந்த பணத்தை வச்சு தான் ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணி அதில் வர வருமானத்தில் காலத்தை ஓட்டணும்னு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் லைஃப் வாழறவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க இன்வெஸ்டிங்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணுமாங்கிறது தான் கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் அது செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் என்னுடைய முதலீடுகளை பற்றி அதிகம் பேசுறதில்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். என்னுடைய தேவைகளை நான் ஓரளவுக்கு நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வந்து தான் அடுத்த மாதம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் உங்களுக்கு சூட் ஆகுமானா நிச்சயமாக ஆகாது. அப்போ நான் செய்கிறதெல்லாம் ஒரு பெருமைக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்னாக்கா அது எனக்கு ஆதாயமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் 1000 பேர் அந்த பங்குகளை வாங்கினா அது மதிப்பு கூடலாம். ஆனால் அது உங்களுக்கு கெடுதல் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அச்சம் எந்த நேரத்துலையும் எனக்கு இருக்குது. இதுதான் என்னுடைய அனுபவம். அதனால தான் எதை பற்றியும் பேசுறதில்லை அப்படின்ற ஒரு டெசிஷனில் இருக்கேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு என்ன சூட்டடோ அதை பற்றி பேசலாம், அல்லது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லலாம், அல்லது உங்களுக்கு எது கெடுதல் கொடுக்குமோ அதை பற்றி வார்ன் பண்ணலாம், அல்லது நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணுமோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த சாய்ஸஸ் சேஃபோ அதில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. இதில் ஒன்றும் தவறே கிடையாது. என்னோடய ஐடியா மேலே போகலாம், கீழே போகலாம், 5 வருஷம் ஒரே வேலையில் இருக்கலாம், 6வது வருஷம் 5 மடங்கு ஏறலாம், பாதியாகவும் போகலாம், ஜீரோவுக்கும் போகலாம். இதற்கெல்லாம் தயாரான ஒரு மனநிலையில் தான் நான் இன்வெஸ்டராக இருக்கேன். ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை அடைஞ்ச அப்புறம் தான் இதெல்லாம் செய்கிறேன். இதை பார்த்து பல பேர் கொண்டாடலாம், சில பேர் நகைக்கலாம், சில பேருக்கு கோபம் வரலாம். என்ன ரியாக்ஷன் வந்தாலும் அது என்னோட நிற்கும். அது இன்னொருத்தர் போய் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஒரு ஆங்கிளில் ஒவ்வொரு இன்வெஸ்டரும்
தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு எது சூட்டடோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க. மற்றவங்களுடைய ஈகோக்காக உங்கள் பைசாவை நீங்கள் விளையாட்டில் இழக்க மாட்டீங்க, கேம்பிள் பண்ண மாட்டீங்க, ஸ்பெக்குலேட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய இமீடியட் கோல், லாங் டிஸ்டன்ஸ் கோல், ப்ரையாரிட்டி இதெல்லாம் டெய்லி உங்கள் கண்ணில் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பணத்தை நீ இழக்க முடியாது, இந்த பணத்தை நீ டீசெண்டாக வளர்த்து ஒரு நல்ல தொகையாக உருவாக்கி நாளைக்கு செய்ய வேண்டியதை உறுதியாக எந்த தடங்களும் இல்லாமல் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைவூட்டி கொண்டிருக்கும். இதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏனோ பல பேர் இதை தெரிஞ்சிக்க தயங்குறாங்க. அப்போது யார் கருத்துக்களை பிளைண்டாக கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மேக்ஸிமம் ரிஸ்க்கை ரன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் இன்வெஸ்டிங்கில் நல்லா உங்கள் லைன்ஸை ட்ரா பண்ணிடுவீங்க, லிமிட்ஸை செட் பண்ணுவீங்க, அது வெளியில் போக மாட்டீங்க. இந்த இடத்துல தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு ஒரு இன்வெஸ்டருக்கு பெட்டர் டைரக்ட் ஸ்டாக்கோட அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதை நான் பார்த்துருக்கேன், அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதில் ஓரளவுக்கு பாதுகாப்பான வழிமுறைகளை கையாண்டு ஒருத்தரை சேஃபாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும். மாறாக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு விற்கணுன்னாக்கா அந்த வயிற்றுச்சல் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில சமயங்களில் சில ஸ்டாக் ஜீரோ கூட போகலாம், பேங்க்ரப்சி வரலாம். சில நிறுவனங்கள் பேங்க்ரப்சி ஆகிடும்னு நினைக்கிற இடத்துலேருந்து பல மடங்கு அதிகரிக்கலாம். இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிஸ்க்கு நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்க முடியாது. ஆனாலும் எல்லாருமே வீக் கம்பெனிஸை வாங்கி அந்த கம்பெனி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் பணத்தை இழக்கிறார்கள். ஏன்னா ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க. மற்றவங்கள பார்த்து ரிஸ்க் எடுக்கும்போது அது அவங்களுக்கு சூட்டபிள் ரிஸ்க்காக இருக்கும், உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காதுங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த தவறை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை மட்டும் செய்வீங்க. அதை கடந்து நீங்கள் உங்கள் ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்டும் உங்கள் லிமிட்ஸுக்கும் எந்த நேரத்துலையும் ஒரு டிஃபிகல்ட்டி வராமல் அதுக்குள்ளேயே இருப்பீங்க. உங்களுக்கும் பிரச்சனை வராது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வராது, உங்களுடைய எதிர்காலமும் சேஃபாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும். இணைந்து நாமும் பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.